ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம டாலியா பிளான்ட்ஸை பற்றின ஒரு குட்டி டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தங்க ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்க வந்து டாலியா பிளான்ட்ஸை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து இது வந்து புதுசாக நாங்கள் வாங்கி வச்சுருக்க டாலியா பிளான்ட்டு. இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு தெரில, சைடில் 2 கிளை வாடி இருக்குது. நீங்கள் ஆக்சுவலி டாலியா பிளான்ட்ஸ் வாங்கி வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வாட்டரிங் பண்ணுறது வந்து செடியோட மூட்டில் வந்து ஈரத்தன்மை, இந்த மாதிரி ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா இது வந்து பால்சன் எல்லாம் இருக்கிற வெரைட்டி மாதிரி உள்ள செடி தான். பார்க்குறதுக்கு தண்டு வந்து நல்ல கட்டியாக இருக்கும், ஆனால் வந்து ஃபுல்லாக வாட்டரி கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து மூடு அழுக வாய்ப்பு உண்டு. மூடு அழுக வாய்ப்பு உண்டுன்னா எப்படி அழுகும்னா, உள்ளே வந்து கிழங்கு இருக்கும், கிழங்கு வந்து அழுக தொடங்கும் தண்ணி அதிகப்படும் போது. ஸோ வந்து தண்ணி வந்து ரொம்ப பார்த்து கவனமாக ஊற்றணும். மழை டைமில் வந்து இந்த செடியை வந்து ரொம்ப கேர் கொடுத்து பார்க்கணும். இதோட ட்ரைனேஜ் ஹோலெல்லாம் கரெக்டாக இருக்குது, அந்த மாதிரி உள்ள பர்பஸ் எல்லாம் கரெக்டாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு விஷயமே இதுக்கு வாட்டரிங் தான். அதுக்குன்னு தண்ணி ஊற்றக்கூடாதான்னு இல்லை, தண்ணி ஊற்றணும், நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறமா என்ன விஷயம்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு ஃபங்கஸ் வரும், ஒரு ஒயிட் கலரில் வரும். இப்போ என்னோடய பிளான்ட்டில் எதுலேயுமே இல்லை காமிச்சு தரதுக்கு. அந்த ஒயிட் கலர் ஃபங்கஸ் வந்துச்சுனாலே நம்ம செடியோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அஃபெக்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, அப்புறமா வந்து நம்ம அரிசி கழுவுற தண்ணி, இல்லை அரிசி வடித்த தண்ணி, இல்லை புளிச்ச மாவு கரைசல், இந்த மாதிரி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பூச்சி வெரைட்டியாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணி நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கிட்டோன்னா அந்த பூச்சி தாக்கத்துலேருந்து நம்ம வந்து விடுபட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் என்னென்னா, வந்து இலை சுருட்டல் நோய் வரும். நான் அந்த பிளான்ட்டை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து மினி வெரைட்டி டாலியா. இதில் வந்து இலை சுருட்டல் நோய் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகியிருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போது ஸ்டார்டிங்காக வந்து எறும்பு பொடின்னு சொல்லுவாங்க, அந்த பொடி தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போட்டிருக்கேன். ஆனால் வந்து ரெக்கவர் ஆகுமா ஆகாதாங்கிறது எனக்கு இன்னும் டீட்டெயில்டாக தெரியலை. எதனாலன்னா, எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய டாலியா பிளான்ட்ஸ் இருந்துச்சு. அது வந்து இலை சுருட்டல் நோய் வந்த டைமில் வந்து என்னால் கேர் பண்ண முடியலை. ஒரு 1 வீக்காக எனக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால கேர் பண்ண முடியாத ஒரு ரீசன்னால் மொத்தமே அஃபெக்ட் ஆகிடுச்சு. அஃபெக்ட் ஆனது இது வரைக்குமே என்னால் க்யூர் பண்ண முடியலை. இப்போ இருக்கிறது எல்லாமே நான் புதுசாக வாங்கி வச்சுருக்க பிளான்ட் பாருங்கள். இந்த பிளான்ட்டு நல்லா தான் இருக்குது. இது 2 பிளான்ட்டு, ஒரே பாட்டில் வந்து 2 பிளான்ட் இருந்துச்சு. நான் வந்து அதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி நீக்கி ஒரே பாட்டிலே தான் வச்சுருக்கேன், சின்ன செடியாக இருக்கிறனால. ஸோ ஆனால் வந்து இதில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அஃபெக்ட் ஆகிருக்குது. நேற்றுக்கு வந்து ரொம்ப இலை சுருண்டு போயிருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக ஃபீல் பண்ணுற மாதிரி தோணுது. பார்க்கலாம் என்ன ரிசல்ட் வருது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மேலாப்பில் வர அடுத்த திழந்து வந்து இன்னும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இல்லை. ஒரு வேளை சக்ஸஸாக வந்தாலும் வந்துடலாம். அப்புறமா வந்து பிளான்ட் ஒன்லி வந்து நமக்கு வந்து நல்லா பெருசாக வளரும். பெருசாக வளர்ந்து பூத்துட்டு இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருப்போம். பூத்துட்டே இருக்கும்போது டக்குன்றதால் ஏதாவது ஒரு நோய் தாக்கம் வந்து செடி காஞ்சி போயிடும். செடி காஞ்சி போகும்போது ஒரு சில டைமில் வந்து உள்ளே வந்து கிழங்கு வைக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ வந்து நம்ம செடியை பிடிங்க, கொஞ்சம் செடி காஞ்சோடனே செடியை பிடிங்க பார்த்தா உள்ள கிழங்கு இருக்கும். ஒரு சில டைமில் என்னென்னா, வேரழுகல் நோய் தாக்கி அப்போ அந்த கிழங்குமே அழுகி செடியும் அழுகி போயிடும். அப்போ செடி நமக்கு மொத்தமாக போயிடும். இப்போ நம்ம ஒரு டாலியா பிளான்ட்டை வாங்கி வச்சோம்னா அதுக்கு நல்ல உரையெல்லாம் கொடுத்து சூப்பராக வளர்த்திட்டு இந்த மாதிரி சைட் பிரான்ச்சஸ் அடித்து வரும். இங்கே பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சைட் பிரான்ச்சஸ் அடித்து வர இந்த பிரான்ச்சை வந்து கீழேருந்து இப்படி கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்து குட்டி பிரான்ச்சாக இருந்தாலும் ஓகே தான், கட் பண்ணி நம்ம தனியாக வந்து ஒரு சின்ன பாட்டில் அந்த மாதிரி வந்து தனியாக நட்டு எடுக்கணும். 2-3 நாள் கொஞ்சம் வாடி நிற்கும். அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி தேறி வந்துடும். என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான டீட்டெயில்டான வீடியோஸாக இருக்கும். அதை வந்து நான் வேணால் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்கை வேணால் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நான் முன்னாடி நான் வளர்த்த செடி எப்படி வளர்த்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து என்னோடய பழைய செடி. நான் வந்து எனக்கு வந்து நிறைய வந்து அந்த பல்ப்ஸ் கிடச்சிச்சு. ஆனால் வந்து அந்த பல்ப்ஸ்லேருந்து வர்றதுமே இலை சுருட்டல் நோய். இங்கே பாருங்கள், இலை சுருட்டல் நோயோடு தான் வந்துட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பூச்சி தான்.
வர ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பூச்சி வந்துச்சுனாலே ஜெவந்தி செடியிலும் அப்படி தான். இந்த மாதிரி பூச்சி கருப்பு பேன் இதெல்லாம் வந்துச்சுன்னா டக்குன்னு உடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரைசல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டக்குன்னு யூஸ் பண்ணிட்டோன்னா டக்குன்னு ரெக்கவர் ஆயிரும். ரொம்ப முத்தின ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் அதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப பெனிஃபிட் எதுவுமே இருக்காது. அப்புறமா வந்து நான் கட் பண்ணி விட்டு இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்குது. இங்கே பாருங்கள், இது கட் பண்ணி விட்டு நல்லா இங்கே பாருங்கள் இலை சுருட்டல் எதுவுமே இல்லாமல் சூப்பராக வளர ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்த மாதிரி குட்டி கட்டிங்ஸ் இருந்தால் கூட டாலியா பிளான்ட் வளர்த்தலாம். நான் முன்னாடி வளர்த்துருக்கேன் சக்ஸஸாக. நான் அந்த வீடியோ லிங்க் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்தது இதுவுமே எனக்கு வந்து அந்த பல்ப்பு கிடச்சதுலேருந்து நான் வளர்த்தது தான். வளர்ந்து வரும் இலை சுருட்டல் வரும் கட் பண்ணி விடுவேன், வளர்ந்து வரும் இலை சுருட்டல் வரும் கட் பண்ணி விடுவேன். இப்போ தான் இலை சுருட்டல் இல்லாமல் சூப்பராக வருது. இது ஒரு மினி வெரைட்டி தான். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இது எல்லாமே என்னோடய பழைய செடி தான். பெரிய பெரிய பாட்டில் தான் இருந்துச்சு. பட் வந்து இந்த இலை சுருட்டல் நோயிலேருந்து என்னால் காப்பாற்ற முடியாதனால இப்போ குட்டி குட்டி பிளாக் பாட்டில் வச்சுருக்கேன். பார்க்கலாம் அது எப்படி வருது. ரெக்கவர் ஆகி வர்றதை பொறுத்து அடுத்து வந்து பாட் மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஆனால் ரெக்கவர் பண்ணி இங்கே பாருங்கள் கொஞ்சம் எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த பிளான்டெல்லாம் நல்லா சக்ஸஸாக சூப்பராக வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக நான் பல்ப்பு வந்து தரதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிளான்டாவோ பல்பாவோ எதாவும் கொடுக்க ரெடியாக தான் இருக்குது. பட் வந்து என்னால் வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்க முடிஞ்சிடுச்சுன்னா நான் வந்து டக்குன்னு எனக்கு சீக்கிரமாகவே செடி வளர்ந்து வரும். நான் அடுத்தடுத்து செடி டக்குன்னு எடுத்துருவேன். நோயில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்க்காத ஒரு ரீசன்னால் இவ்வளோ மோசமாயிட்டு. இல்லைன்னா எனக்கு இப்போ மாடி ஃபுல்லாகவுமே டாலியா பூவாக தான் பூத்து அவ்வளோ பூத்து தொங்கும். அடுத்தது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க ஜெவந்தி செடியை பற்றி. வாங்க அடுத்து நம்ம அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜெவந்தி செடி எனக்கு மொட்டு வந்திருக்குது ஆனால் வந்து பூ விரியலை, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட மொட்டு இந்த ஸ்டேஜில் இருந்ததுன்னா மொட்டு இன்னும் வந்து பெருசாகணும் அப்படின்னு அர்த்தம். இல்லை சப்போஸ் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு மொட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி கருப்பு மாதிரி விழுதுன்னா ஒரு சில ஸ்டேஜில் வந்து அதில் வந்து நோய் தாக்கல் ஏற்பட்டுடுச்சு. அது கரிஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் விரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் இந்த ரெண்டு மொட்டுமே அப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து இங்கே வேறையும் இன்னும் மொட்டு இருக்குது, அதெல்லாமே கரியலை. பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் கூட பெருசாகி இருந்துச்சுன்னா சப்போஸ் உங்களுக்கு விரிகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நோய் தாக்கம் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மருந்தெல்லாம் அடிக்கிற ஸ்ப்ரேயர் இருக்குல்ல, அந்த ஸ்ப்ரேயரில் வந்து நார்மல் வாட்ரு வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி மார்னிங் ஒருக்கா ஈவினிங் ஒருக்கா நல்லா ஸ்ப்ரே பண்ணி செடி ஃபுல்லாகவுமே அந்த மொட்டில் தண்ணி நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். அந்த மொட்டு வந்து பொட்டி அழகாக சூப்பராக நமக்கு விரிஞ்சிரும். அந்த ஸ்ப்ரே பண்ணுறதுலேயே வந்து இன்னொரு விஷயம் என்ன இருக்குதுன்னா, ஏதாவது சின்ன சின்ன நோய் தாக்கங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். இங்கே பாருங்கள் இதில் வந்து லைட்டாக டாட்டாக பிளாக் கலரில் இருக்குது. இது ஏதோ ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வர தொடங்கி இருக்குது பாருங்கள். நம்மளை கண்டே பிடிக்க முடியல, ஏதோ ட்ராப்பாக தான் இருக்குது. ஆனால் வந்து இது ஏதோ ஒரு நோய் தாக்கத்துக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். அந்த மாதிரி இது இருக்கிறது எல்லாமே ரெக்கவர் ஆகும். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு மஞ்சள் பொடி அரிசி கழுவுல தண்ணி புளிச்ச மாவு கரைசல் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்புறமா வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஸ்ப்ரேயரில் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு ஒரு 2 நோய் தாக்கம் எதுவும் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். நோய் தாக்கம் எதுவும் இருக்குன்னா ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு சின்ன பூச்சி தாக்கமாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ரெக்கவர் ஆகும். ரெக்கவர் ஆகாமல் இருக்காது. பொட்டி வர ஸ்டேஜ்னால் இதுதான் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இந்த மாதிரி எல்லாம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு பொட்டி வரும். ஜெவந்தி செடியை பொறுத்த அளவில் வந்து ரொம்ப பொறுமை காக்கணும். சீக்கிரமாக வந்து நமக்கு பூ விரியாது. கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து தான் பூக்கும். நான் இந்த பிளான்ட் வாங்கி வச்சு ஃபஸ்ட்டாக வந்து எனக்கு வந்து ஒரு ஈல்டு வந்து கொஞ்சமாக பூ கிடச்சிது, பெரிய பூவாக இருந்தது. அடுத்து செகண்ட் ஈல்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், நிறைய பூத்துருந்துச்சு. இது வந்து தேர்டு ஈல்டுக்குமே இன்னும் நல்லா அழகாக சூப்பராக ரெடியாகி தான் இருக்குது. அங்கங்கே எல்லா பூவுமே விரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் விரிய வேண்டியதெல்லாம் இருக்குது. எல்லா பூவும் விரிஞ்சு முடிச்சாச்சுன்னா சூப்பராக நீட்டாக இருக்கும். அப்புறமா அந்த சப்ஸ்கிரைபர் இன்னொரு டவுட் கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து எந்தெந்த நர்சரியிலலாம் டாலியா பிளான்ட்ஸ் வாங்கியிருக்கிறீங்க, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இது வந்து நான் வந்து திருநந்திக்கரை கார்டனில் வாங்கினேன். இந்த பிளான்ட் வந்து எனக்கு ஒரு இந்த பிளாக் கலர் க்ரோ பேக்கில் தான் இருந்துச்சு. நான் வாங்கும்போது இது வந்து கொஞ்சம் சின்ன செடியாக தான் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்து க்ரோத் ஆகிருக்குது. 50 ருப்பீஸுக்கு வாங்கினேன்.
அப்புறமா வந்து லக்ஷ்மிபுரம் க்ரீன் கேட் நர்சரி கார்டன்லேருந்து வாங்கின பிளான்ட் வந்து இது வந்து 60 ஆர் 70 அந்த ரேட்டில் வாங்கினேன். இதுவுமே கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு கடைகளை பொறுத்த அளவில் திருநந்தி கார்டனை பொறுத்த அளவில் என்னென்னா அவங்களே ரெடி பண்ணி அவங்களே சேல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் ப்ரைஸ் லோ பட்ஜெட்டில் போட்டிருக்காங்க. இது வந்து க்ரீன் கேட் நர்சரி கார்டன் அவங்க வெளி இடத்துலேருந்து பிளான்ட்டை எடுத்துகிட்டு வராங்க. அங்கேருந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அடுத்து அவங்க ரீசேல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து ரேட்டு வந்து வேரி ஆகத்தான் செய்யும். நம்ம வந்து பட்ஜெட் கம்மி பட்ஜெட் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. ஒரு சில கடைகளில் வந்து 100 ரூபீஸுக்கும் விற்கிறாங்க, 150 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய நர்சரிஸ் இருக்குது. ஒரு சில நர்சரிஸில் வந்து நம்ம வந்து டாலியா பிளான்ட்டை காட்டுற மாதிரி இருக்காது. ஏன்னா வந்து டாலியா பிளான்ட் வந்து பூவெல்லாம் போய் கொஞ்சம் ரொம்ப சோர்வாகி அந்த ஸ்டேஜில் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி காஞ்ச செடியெல்லாம் நம்ம வந்து நர்சரிக்கு காமிச்சோன்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு ஃபால்ட்டாக இருக்கும். அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் நிறைய நர்சரியில் வந்து டாலியா பிளான்ட்ஸ் இருக்கிறது வந்து நாங்கள் காமிக்கிறது கிடையாது. இவ்வளோ தான் இந்த டாலியா பிளான்ட்டோட பற்றின டிப்ஸு. இதுக்கு வந்து கரெக்டாக வந்து தண்ணி பார்த்து ஊற்றணும். எந்த ஒரு நோய் தாக்கம் இல்லாமல் கவனித்து பூச்சி விரட்டி ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணணும். அப்புறமா வந்து அந்த சின்ன நாற்றை எடுத்து கரெக்டாக நட்டு வச்சு அடுத்த பிளான்ட்டை நம்ம ரெடி பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து அந்த குட்டி கட்டிங்ஸ் எடுத்து வளர்த்துறதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இதில் வந்து டாலியா செடினா கிழங்கு தான் வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு இருப்பாங்க.